அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை கன்னிமரியாவின் பெரும் கோயில் நேர்ந்தளிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் திருக்கரம் குறித்து அழைக்கிறது. இன்று உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயத்தின் தாய் ஆலயமாக காணப்படுவதுதான் இன்றைய நாளிலே அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ஆலயம். கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரத்து சங்கத்தில் எடுத்த முடிவிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விசுவாச பிரகடனத்தை அவர்கள் உறுதி செய்தார்கள். அதன் நினைவாக முதலாக இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு இதை நினைவோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே தாய்க்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த முதல் ஆலய அபிஷேக பெருவிழாவிலே இணைந்திருக்கின்ற நீங்கள் நானும் இந்த அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவைகளாகி இயலாத நாங்கள் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலைநிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய்.
தோட்டக்காரர் பயிரிட்ட விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பார். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தன் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு குறிப்படைவார்கள். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலுயா, அல்லேலுயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கத்தினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களில் பல நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுதும், நாம் துன்பத்து தருணங்களில் நம்முடைய கவலைகளை ஆண்டவர் கரத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுதும், பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வெறுமையை நாம் உணர்கின்றோம், ஏமாற்றத்தை உணர்கின்றோம், தோல்வியை உணர்கின்றோம். அப்பொழுது நீங்களும் நானும் சொல்லுகின்ற வார்த்தை, வேண்ட வேண்ட எங்கள் வீடு வெறுமையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இறைவனிடம் வேண்டுகின்றவர்கள் எவருமே கைவிடுவதில்லை என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு யதார்த்தமான உண்மையை கொடுக்கின்றது. இரவு முழுவதுமாக கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு கடலுடைய தன்மைகளை நன்கு அறிந்து வைத்திருப்பார். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மீன்கள் எங்கு வலைகளை வீசினால் கிடைக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும்.
இரவு முழுவதுமாக வலைகளை வீசி மீன்கள் ஒன்றும் கிடைக்காத தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆணையிடுகிறார், வலைகளை வீசுங்கள் என்று. வெறுமனே இரவு முழுவதுமாக இருந்து கரை திரும்பிய பேதுரு இயேசுவின் வார்த்தையை கேட்டு வலையை வீசிய பிறகு வலை கிழிகின்ற அளவுக்கு மீன்கள் கிடைத்திருக்கிறது என்றால், எத்தனை முறை நாம் தோல்விகளை சந்தித்தாலும் ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரை அணுகினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த நிகழ்வாக காணப்படுகிறது. அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கானானிய பெண்ணானவள் இயேசுவின் பின்னே ஓடி வந்து தன்னுடைய மகளுக்காக வேண்டுகிறாள், கதறுகிறாள். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் மகள் குணம் பெறுவாள். உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும், என்னுடைய மகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அசுத்தங்கள் நீக்கப்படும் என்று வேண்டுகிறாள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்றும் யோசிக்காமல், நீங்களும் நானும் புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு இறைவனா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார் என்கின்ற அளவிற்கு இயேசு வார்த்தைகளை சொல்லுவதை நாம் கேட்கின்றோம். பிள்ளைகளுடைய உணவுகளை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்த 2 நபர்களில் ஒன்று கானானிய பெண், இன்னொன்று நூற்றுவர் தலைவர். தன் மகனுக்காக நூற்றுவர் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுகின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, நான் வருகிறேன், உன் மகனை தொட்டு குணப்படுத்த என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகன் குணம் பெறுவார் என்று சொல்லுகிறார். ஆனால் கானானிய பெண்ணானவள் தன் மகளுக்காக வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை பற்றியும் சொல்லவில்லை, குணப்படுத்துவதை பற்றியும் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று சொல்லுகின்ற பொழுது இது அந்த பெண்ணை அவர் அவமானப்படுத்தவில்லை. மாறாக யூத சமுதாயத்தை சார்ந்த, அந்த இடத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த பெண்ணுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற விசுவாசத்தை வெளிக்கொணர்கிறார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணானவள் இயேசுவின் ஆடையை தொட்டு குணம் பெற்றாளே. கூட்டத்தில் என்னை யார் தொட்டது என்று கேட்டார். சீடர்கள் கூட நகைத்தார்கள் அவர் கேட்ட கேள்விகளுக்கு. மாறாக இயேசு என்ன செய்கிறார் என்றால், தன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை, நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் அழகுபடுத்தி பார்ப்பது அவருக்கு விருப்பம். எனவே தான் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவள் உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் அவர் மீது இருக்கிறது என்பதை வெளிக்கொணருவதற்காகத்தான் இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இது அந்த கானானிய பெண்ணை சாட்டையால் அடிக்கவில்லை, மாறாக யூத இடத்தை சார்ந்த பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் சதுசேயர்களையும், ஏன் தன் சீடர்களுக்கு கூட வார்த்தைகளினால் சாட்டை அடிக்கிறார். நம்பிக்கையற்றவர்கள் யாரெல்லாம் இயேசுவை காணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தை இன்று பொருந்தும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆமையா, மேசையிலிருந்து கீழே விழுகின்ற ரொட்டி துண்டுகளை உரிமையாளர்களுடைய நாய்க்குட்டிகள் உண்ணுமே என்று தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் உன் விசுவாசம், நம்பிக்கை பெரிது என்று அந்த பெண்ணையும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தால் அவளுடைய மகளுடைய நோயும் நீக்கி அவளுக்கு வாழ்வு தருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்கள் என்று பெருமை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் பல நேரங்களிலே பரிசேயர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி என்றால், 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதறினார்கள், சமுதாயத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று. இயேசு கேட்டாரே, மற்ற 9 பேர் நோய் நீங்கவில்லையா, இந்த சமாரியனை தவிர, அந்நியனை தவிர என்று. யூதர்கள் அனைவருமே 9 நபர்களும் யூதர்களாக காணப்பட்டார்கள். அவன் ஒரு யூதன், நான் ஒரு யூதன், எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் செய்தான் என்றுதான் அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வராமல் சென்று விட்டார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட பல நேரங்களிலே நம் உரிமைகளை கேட்கிறோம் இறைவனிடத்தில். ஆனால் உரிமைகளை கேட்ட பிறகு ஆண்டவரை திரும்பி பார்த்திருக்கின்றோமா, நன்றி செலுத்தி இருக்கின்றோமா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைக்கின்றோமே என்பதுதான் மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள் நம்முடைய தமிழிலே. அந்த தாயை போல பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இயேசுவை உதிரத்தில் தாங்கி ஒரே ஒரு முறை பெற்றெடுத்து கொடுத்து விட்டால்
அது சாதாரண பெண்களுக்கு தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வழி. ஆனால் தன்னுடைய மகனுடைய மரணத்தின் வழியாக உங்களையும் என்னையும் சிலுவையில் பெற்றெடுத்தாலே அன்னை மரியாள், அந்த தாய்க்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. அன்னை மரியாளுடைய முதல் ஆலயத்தினுடைய அபிஷேக பெருவிழாவிலே இணைந்திருக்கின்ற நாம் கிபி 431 எபேசு நகரத்தில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விசுவாச பிரகடனத்தை வெளிப்படுத்திய அதே நாளிலே இந்த ஆலயத்தையும் நினைவுபடுத்தி அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது அன்னையாம் திருச்சபை. இந்த அபிஷேக நாளிலே நாம் நம்மை தாயின் கரத்தில் அர்ப்பணிப்போம். அந்த தாய் அரவணைப்பிலே, அந்த தாயினுடைய பராமரிப்பிலே என்றும் நாம் தொடர்ந்து பயணித்தோம் என்றால் இயேசுவின் மீதும் நமக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும். இயேசுவை தொடர்ந்து செல்வோம். கானானிய பெண்ணை போல அல்ல, இயேசுவின் சகோதரனாக, இயேசுவின் சகோதரியாக, இயேசுவின் நண்பனாக, இயேசுவின் பிள்ளையாக பின் செல்லுவோம். நம்பிக்கையோடு செல்லுவோம். அப்பொழுது இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து இது திருப்பலியில் ஒன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கு உமக்கு எல்லையற்ற அருள் துணையாள் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் உம்மை போற்றி புகழ்வது மாட்சிப்படுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுக்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்விட நிறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு